நல்லாட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மீதான விவாதம் லோக்சபாவில் நடந்தது. விவாதத்தின் மீது காங்கிரஸைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உரையாற்றினார். நேரடியாக விவாதத்திற்கு வராமல் தொடர்ந்து சுற்றி வளைத்து பேசிக் கொண்டிருந்தார். சிறு வயதில் இருட்டை பார்த்து பயந்தது, பின் தன் கற்பனையே பயத்திற்கு காரணம் என உணர்ந்தது என பல விஷயங்கள் பேசிய அவர் திடீரென பாஜகவை கடுமையாக சாடி பேசினார். தொடர்ந்து மாயாஜாலம், மந்திரவாதி என்ற வார்த்தைகளை பிரயோகித்தார். அவரின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். ராகுல் தொடர்ச்சியாக பார்லிமென்ட்டில் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பேசி வருவதாக கிரண் ரிஜிஜு கூறினார். அமைச்சர்களை பார்த்து மாயாஜாலம், மந்திரவாதி போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என விதிகளில் இருப்பதாக புத்தகத்தை எடுத்து காட்டினார். இதையடுத்து ராகுல் பேசிய வார்த்தைகளை பதிவுகளில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். மசோதாவுக்கு சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசும்படி சபாநாயகர் கூறியும் கேட்காத ராகுல் பாலகோட் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் போன்ற இராணுவ நடவடிக்கைகளை கேலி செய்து பேசினார். 140 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமரை இழிவுபடுத்தியதுடன் இராணுவ வீரர்களின் வீரம், தியாகத்தை கொச்சைப்படுத்திவிட்டதாக ராகுல் மீது பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து விவாதத்தின் மீது உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராகுலின் பேச்சுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எப்படி நடக்க வேண்டுமோ ராகுல் அப்படி நடந்து கொள்ளவில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளவர்களை வழிநடத்த வேண்டியவரை இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். அவர்களின் கட்சியிலேயே பல புதிய எம்பிக்கள் சபைக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் தான் வழிகாட்ட வேண்டும். அதை விடுத்து பார்லிமென்ட்டில் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார். பார்லிமெண்ட் நடக்கும் காலங்களில் வெளிநாடுகளுக்கு செல்வது, பார்லி வளாகத்தில் டீ பக்கோடா சாப்பிடுவது போன்ற செயல்களில் ராகுல் தொடர்ந்து ஈடுபடுகிறார். காங்கிரஸ் கட்சியிலேயே பல மூத்த உறுப்பினர்கள் உள்ளனர். சபையில் எப்படி நடக்க வேண்டும் என ராகுல் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது தங்கையும் எம்பியாக இங்குதான் உள்ளார். வேண்டுமென்றால் சபை நடவடிக்கைகள், நாகரிகம் குறித்து அவரிடம் கூட ராகுல் பாடம் படிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக எம்பியாக உள்ள ராகுல் லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார். பார்லிமென்ட்டில் அநாகரிகமாக பேசுவதுடன் முதல் முறை எம்பியாகி லோக்சபாவுக்கு வந்துள்ள தங்கை பிரியங்காவிடம் பாடம் கற்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டதாக பாஜக எம்பிக்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.